ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஈரான் இஸ்ரேல் மோதலால் இந்தியா சந்திக்கும் அரசியல் பொருளாதார சிக்கல்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுமே இந்தியா நல்லுறவில் இருக்கிறதுனால இந்த நிலை இந்தியாவுக்கு ரொம்பவே தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கிய பதற்ற நிலை இப்போது வரை மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்குது. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஈரான் 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியாவின் டமாகஸ்ல இருக்கிற ஈரான் துணை தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுல இருந்து இது குறித்த அச்சம் நிலவிட்டு தான் வருது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சைட்ல இருந்து சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டு குறித்து இதுவரை இஸ்ரேல் எந்தவித கருத்தையும் தெரிவிக்காத நிலையில வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறதாக அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இதனால அந்த பிராந்தியத்துல பதற்றம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளுடனும் இந்தியா நல்லுறவு கொண்டிருக்கிறதுனால இந்த நிலை இந்தியாவுக்கு மேலும் தொந்தரவாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் கருத்து முன் வச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தெற்காசிய நாடுகள்ல ஏராளமான இந்தியர்கள் வசிக்கிறாங்க. அதனால ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் மோதலால இந்தியா சந்திக்கும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதுல இரு நாடுகளும் ராஜதந்திர உத்தியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலும் இந்தியர்கள் இந்த இரு நாடுகளுக்கும் பயணிக்க வேண்டாம் அப்படின்னும் பயண வழிகளை நாங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்திருக்குது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலுக்கு மத்தியில இந்த இரு நாடுகளும் மேற்கு ஆசியாவின் பிற நாடுகள்ல வசிக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்களின் பாதுகாப்பே இந்தியாவின் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக நிபுணர்கள் நம்புறாங்க. தனது பயண வழிகாட்டுதலின்படி இஸ்ரேல் அப்படி இல்லைன்னா ஈரானுக்கு பயணம் செய்ய எந்த விதமான தடையும் இந்தியா விதிக்கல. மாறாக பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. தற்போது இஸ்ரேல்ல சுமார் 18,000 இந்தியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் ஈரான்ல 5 முதல் 10,000 இந்தியர்கள் வசித்து வராங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இந்தியா இஸ்ரேல் ஒப்பந்தத்தின்படி ஹரியானாவில் இருந்து சுமார் 530 தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்காங்க. ஹமாஸ் உடனான போர் தொடங்கிய பிறகு இஸ்ரேல்ல கட்டுமான துறையில தொழிலாளர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. இந்த பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்காக இந்திய அரசுக்கும் இஸ்ரேல் அரசுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி உத்தரப்பிரதேசம் ஹரியானாவில் இருந்து 10,000 தொழிலாளர்கள் முழு சோதனைக்கு பிறகு இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட இருக்கிறாங்க. ஏற்கனவே ஹரியானாவில் இருந்து சுமார் 530 தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்காங்க. ஆனால் இந்திய அரசு பயண ஆலோசனை வெளியிட்ட பிறகு மீதி இருக்கிற தேர்வு செய்யப்பட்ட தொழிலாளர்களின் நிலை அந்தரத்துல தொங்கிக் கொண்டுதான் இருக்குது. உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சிலை சேர்ந்த மூத்த உறுப்பினர் டாக்டர் ஃபசூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 லட்சம் முதல் 10 மில்லியன் இந்தியர்கள் வரை மேற்காசிய நாடுகள்ல வாழுறாங்க. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 50 முதல் 55 லட்சம் டாலர்களை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. இந்தியாவுக்கு எண்ணெய் விற்பனை செய்யும் முக்கிய நாடுகளான சவுதி அரேபியா, ஈரான் உள்ளிட்ட முன்னணி நாடுகள் மேற்கு ஆசியாவில் தான் இருக்குது. அதனால இந்த பிராந்தியத்துல பதற்றம் அதிகரிச்சுச்சுன்னா அது நிச்சயமா இந்தியாவுக்கு சிக்கலாக தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்துல இருக்கிற நெல்சன் மண்டேலா மையத்தின் பேராசிரியரான டாக்டர் பிரேமானந்த மிஸ்ரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசாவில் நடந்து வரும் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக செங்கடல்ல ஹுத்தி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் அதிகரிச்சிருக்குது அப்படின்னும் இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்பு கடல் வர்த்தக பாதைகள்ல ஏற்கனவே வெளிப்படையாக தெரிஞ்சிருக்குது நம்மளுக்கு. இந்த நிலையில
ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே போர் சூழல் ஏற்பட்டா இந்தியா நீண்ட காலத்திற்கு நடுநிலை கொள்கையை கடைபிடிப்பது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுநிலையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் உறுதியானதை அடுத்து உலக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை அதிகரிச்சிருக்குது. வெள்ளிக்கிழமை என்று ஆசியாவில் கச்சா எண்ணெய் விலை 3% அதிகரிச்சிருக்குது. கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $90 எட்டியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் தங்கத்தின் விலை புதிய சாதனையாக அவுன்ஸ் ஒன்றுக்கு $2400 என்ற நிலையை எட்டியிருக்குது. எண்ணெய் விலையில ஏற்படும் உயர்வு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பாதிப்பதாக பிரேமானந்த மிஸ்ரா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இது மக்களவை தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் காலம் அப்படின்றதுனால பணவீக்கம் அதிகரித்தால் அது இங்கு தேர்தல் அரசியல்ல நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை இந்தியா ஒருபோதும் விரும்பாது அப்படின்னு சொல்றாரு. இந்தியா என்னைக்காக ஆப்பிரிக்கா நாடுகளிடம் கூட போயிருக்கலாம். இருந்தாலும் ஈரானிடம் மலிவு விலையில எண்ணெய் கிடைத்திருக்கும். ஆனா அது தற்போதைய நிலையில கிடைக்காது அப்படின்னு முன்வைக்கிறாங்க. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் குறித்து இந்தியாவின் அறிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு இந்திய வெளியுறவு அமைச்சகம் இது குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தும் வகையில அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்குது. அதுல இந்த பிராந்தியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவது எவ்வளவு முக்கியம் என்பதையும் குறிப்பிட்டிருந்தது. ராஜதந்திர உறவுகளின் மூலமா வன்முறை மற்றும் தாக்குதல்ல இருந்து உடனடியாக பின்வாங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் என இந்தியா சொல்லியிருந்தது. ஆனால் இந்தியா வெளியிட்டிருக்கிற அறிக்கையில அதன் வெளியுறவு கொள்கையின் முரண்பாடு தெரிவதாக நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. முன்பு ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருந்த தடைகள் இருந்ததாகவும், ஆனால் தற்போது நிலைமை வேறு என்றும் நம்புறாரு பிரேமானந்த் மிஸ்ரா. தற்போது இஸ்ரேலுடனான உறவை தக்க வைத்து கொள்ள விரும்பினா இந்தியா அது ஈரானுடனான உறவை மோசமாக்கிடும். இதுவே ஈரானுடன் நெருங்கி பழகினால் அது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நெருக்கடிக்கு மத்தியில இந்தியா அதிகம் பேசுவதை தவிர்ப்பது இந்தியாவிலும் ஒரு குழப்பமான சூழ்நிலை நீடிக்கிறது என்பதற்கான அறிகுறிதான். இந்த குழப்பமான சூழ்நிலை ஒரு சவால் இல்லை அப்படின்னாலும் கூட இது ஒரு நாட்டின் வெளியுறவு கொள்கைக்கான நெருக்கடி தான். என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இது போன்ற பிரச்சனைகள்ல இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அதிகமாக நடுநிலையே அப்படின்றதுனால ஒரு ராஜதந்திர நெருக்கடி இருக்குது. ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு நடுவுல இந்தியா மாட்டிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரான் மற்றும் இஸ்ரேலுடன் இந்தியாவின் உறவு எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை முன்னாள் கிணறு பின்னால் குழி என்ற சூழல்ல சிக்கி கொண்டுள்ளதாக சொல்றாரு பிரேமானந்த் மிஸ்ரா. தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றம் காரணமா இந்த விவகாரத்துல இந்தியா அமைதி காப்பது அப்படி இல்லைன்னா நீண்ட காலம் நடுநிலையாக இருப்பது ரொம்பவே கஷ்டமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுடனான இந்தியாவின் ராஜ்ய உறவின் வரலாறு பாத்தீங்கன்னா மிக நீண்டது அப்படின்னு சொல்ல முடியாது. 1948 ஆண்டுல தான் இஸ்ரேல் ஒரு நாடாக உருவானது. இந்தியா அதனுடன் 1992ல ராஜ்ய உறவுகளை ஏற்படுத்தி கொண்டது. ஆனால் அன்னையில இருந்து இஸ்ரேலுடனான இந்தியாவின் உறவு நாளுக்கு நாள் வலுவடைந்துதான் வந்தது. தற்போது இந்தியாவுக்கு ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடுகள்ல இஸ்ரேலும் இருக்குது. மாறாக பாத்தீங்கன்னா, ஈரானுடன் இந்தியா நீண்டகால உறவுகளை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு எண்ணெய் வழங்கும் முக்கிய நாடுகள்ல ஈரானும் ஒண்ணு. அணுசக்தி திட்டம் காரணமாக ஈரான் மீது சர்வதேச தடைகள் விதிக்கப்படுவதற்கு முன்னாடியே இந்தியாவிற்கு அதிகம் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகள்ல ஈரான் 2வது இடத்துல இருந்தது. சர்வதேச தடைகள் இருந்த போதிலும் கூட இந்தியா ஈரானுடன் சமநிலையான உறவை கடைபிடித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த ஆண்டு ஈரானுக்கு பயணம் போயிருந்தாரு. அந்த நேரத்துல சபகர் துறைமுகம் குறித்து விவாதிக்கப்பட்டது. சபகர் துறைமுக கட்டுமான திட்டத்துல இந்தியாவும் முதலீடு செஞ்சிருக்கு.
மூலோபாய கண்ணோட்டத்தில் இந்த துறைமுகம் இந்தியா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் முக்கியமானது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளின் தாக்கத்தை குறைக்க இந்த துறைமுகம் ஈரானுக்கு உதவியாக அமையுது. அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுடன் வர்த்தகம் செய்ய இந்தியா பாகிஸ்தான் வழியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவுக்கான ஈரான் தூதர் இராஜ் எலாஹி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழுக்கு அளித்திருக்கிற பேட்டியில காசாவில் நடந்து வரும் போரை நிறுத்தத்துக்கு இந்திய சர்வதேச அமைப்புகளின் வழியாக தீவிர பங்காற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே இந்தியா மத்தியஸ்தம் செய்வது குறித்து அவர் எதையும் சொல்லல. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது அப்படின்றத முன் வச்சிருக்காரு. பிரேமானந்த் மிஸ்ரா இது குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அவங்க குறிப்பிட்ட சித்தாந்தங்களின் அடிப்படையில இயங்குவதுதான். இருவருக்கும் இடையே ஒருமித்த கருத்தை உருவாக்குவது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம்தான். உதாரணமா பாத்தீங்கன்னா, பாலத்தீன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சைட்லேருந்து விரும்புறாங்க. ஆனால் இந்த விஷயத்துல இஸ்ரேல் இல்லாம எந்த அங்கீகாரமும் இல்லை. அதே நேரம் இந்தியா இரு நாட்டு தீர்வின் அதாவது 2 ஸ்டேட் சொல்யூஷன் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இந்தியா கருதுறாங்க. ஆனால் ஈரான் அப்படி கருதல. இது போன்ற சூழல்ல ஒருமித்த கருத்தை உருவாக்குவது அப்படின்றது கடினம்தான். இருந்தாலும் பல சிக்கல்கள் பின்னி பிணைந்திருக்கிற இந்த நிலையில இதற்கு ஒரு எளிய பதில் இருக்க முடியாது அப்படின்னு நம்புறாரு பிரேமானந்த் மிஸ்ரா. அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் வரை தேர்தல் பணிகள்ல முழு வீச்சில இருக்கும்போது அது மிகவும் கடினம்தான் அப்படின்னு சொல்றாரு.